கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் லூக்கா 23வது அதிகாரம் 50வது வசனத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கவிருக்கிறோம். யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான் என்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலாவதாக அந்த யோசேப்பு அவர் உத்தமனாய் இருந்தார், இரண்டாவதாக அவர் நீதிமானாய் இருந்தார் என்பதாக பரிசுத்த லூக்கா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது யோசேப்பு என்னும் பெயரை உடைய இந்த மனிதன் யார் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு நாட்களிலே அநேக யோசேப்புகள் இருந்தார்கள் என்று நீங்கள் வாசித்திருக்கக்கூடும். இயேசுவின் தந்தையின் பெயர் யோசேப்பு என்பதாக நாம் வாசித்திருக்கிறோம். மேலும் பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகமம் புஸ்தகத்திலே யோசேப்பு எனப்படுகின்ற ஒரு மனுஷன் இருந்தார். அவரை கர்த்தர் பெரிதாய் உயர்த்தி எகிப்தின் ராஜாவுக்கு அடுத்தபடியாக, எகிப்தின் ராஜா அவர் எந்த விதமான செயல்பாடுகளும் இன்றி எகிப்தினுடைய மொத்த கண்ட்ரோலையும் அவர் எடுத்துக்கொண்டு சிங்காசனத்திலே வீற்றிருந்து கர்த்தருக்கு பயந்ததினால், பரிசுத்தமாய் வாழ்ந்ததினால் அவர் எகிப்தை ஆளுகை செய்தார். அவர் கொடுத்த ஆலோசனையின் அடிப்படையிலே எகிப்து தேசமும் இஸ்ரவேல் தேசமும் அன்றைக்கு பாதுகாக்கப்பட்டன. அந்த ஆலோசனையானது கர்த்தரிடத்திலிருந்து யோசேப்புக்கு வந்தது. அவர் எகிப்தையும் இஸ்ரவேலையும் அவர் காப்பாற்றினார் என்பதாக ஆதியாகமம் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த யோசேப்பானவர், புதிய ஏற்பாட்டிலே காணப்படுகின்ற இந்த யோசேப்பானவர், அவர் இயேசு கிறிஸ்து மரித்திருந்த பொழுது அவர் நேரடியாக ஏரோதினிடத்திலே போய் சிங்கத்தை போல அவர் கர்ச்சிக்கிறவராய் இயேசுவின் சரீரத்தை ஏரோதினிடத்திலே கேட்டார். அப்பொழுது ஏரோது இயேசுவின் மரித்து போன சரீரத்தை அவருடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். அந்த சரீரத்தை அவர் கொண்டு போய் புதியதாக ஒருவரும் வைக்கப்படாத அந்த கல்லறையிலே அந்த யோசேப்பு கொண்டு போய் வைத்தார் என்று நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே அதை நீங்கள் காணலாம். அவர் ஒரு காலமும் வைக்கப்பட்டிராத புதியதான ஒரு கண்மலையிலே அவருடைய இயேசுவின் சரீரத்தை மெல்லிதான துப்பட்டியை கொண்டு சுற்றி அவர் பரிசுத்தமாய் அங்கே கொண்டு போய் வைத்தார். அந்த இடத்திலே இருந்துதான் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார். இயேசு கிறிஸ்துடைய சரீரம் யாருடைய கரத்திலே ஒப்புவிக்கப்படுகிறது? நீதிமானுடைய கரத்திலே, பரிசுத்தவனுடைய கரத்திலே, அவர் உத்தமனுடைய கரத்திலே அவருடைய சரீரம் ஒப்படைக்கப்பட்டது. இன்றைக்கு அவருடைய சுவிசேஷம் உங்களுடைய கைகளிலே, என்னுடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்த சுவிசேஷத்தை நாம் எடுத்துச் செல்ல வேண்டும். ஆமேன்.